ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு கேட்டிங்கன்னா 10 ரூபாய் நாணயம் வரலாறு பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்தியாவில் முதலாக 10 ரூபாய் நாணயம் 2005ஆம் ஆண்டு வெளியிடப்பட்டது. ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா மூலயமா வெளியிடப்பட்டது. இது பார்த்தீங்கன்னா ஒரு பயோமெட்டல் காயின், 2 உலோகங்களாக செய்யப்பட்டது. இந்த காயின் பார்த்தீங்கன்னா இது காயர் பாயிண்ட் காயின். இது காயர் போர்டால ரிசர்வ் பேங்க் இது வெளியிட்டிருக்கிறாங்க. 2014ஆம் ஆண்டு காயர் போர்டு நிறுவப்பட்டு 60 ஆண்டுகள் நிறைவடைந்ததை ஒட்டி நினைவு கூட கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா இந்த காயினை 10 ரூபாய் நாணயத்தை வெளியிட்டிருக்காங்க. இது முன்பக்கம் பார்த்தீங்கன்னா அசோக லைன் கேபிட்டல் இருக்கு, இந்தியாவின் தேசிய சின்னம். இதோடைய பின்பக்கம் பார்த்தீங்கன்னா காயர் போர்டு லோகோ பிளஸ் 60 ஆண்டு கால 60 இயர்ஸுக்கு ஆனதுனால இந்த காயினை வெளியிட்டிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா காயர் தொழிலின் வளர்ச்சியை நமக்கு மேம்படுத்தி காட்டுறதுக்காக இந்த காயினை கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வெளியிட்டிருக்கிறாங்க. இது பார்த்தீங்கன்னா 10 ரூபாய் காயின், அதாவது 2013ஆம் ஆண்டு வெளியிடப்பட்டது. அந்த காயர் போர்டு காயினுக்கும் இந்த காயினுக்கும் உங்களுக்கு நிறைய டிஃபரன்ஷியேட் நல்லாவே தெரியுது. இதுல சிம்பிள்ஸ் எல்லாமே போட்டு இருக்குது. அது பார்த்தீங்கன்னா அதுக்கு டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது அது சின்னதா இருக்கும், இது கொஞ்சம் பெருசா இருக்கும். இதுல பார்த்தீங்கன்னா அந்த இதழ்கள் போன்று இருக்கிறது பார்த்தீங்கன்னா கோதுமையுடைய அந்த வடிவத்தை நமக்கு இந்த 10 ரூபாய் நாணயத்துல நம்ம விவசாயத்தை மேம்படுத்தும் வகையில, கலாச்சாரம், விவசாயம் எல்லாத்தையும் மேம்படுத்தும் வகையில அந்த கோதுமை போன்ற வடிவ இலைகளை இந்த 10 ரூபாய் நாணயத்துல பொறிக்கப்பட்டிருக்கிறாங்க. இது நடுவுல பாத்தீங்கன்னா வெள்ளி மாதிரியும் நிறமும், வெளியே பாத்தீங்கன்னா தங்க நிறமும் கொண்ட 10 ரூபாய் காயினா இருக்குது. இது பாத்தீங்கன்னா பல மின்ட்டுகள்ல இது தயாரிக்கப்படுகிறது. 2006ஆம் ஆண்டு 2008ஆம் ஆண்டும் பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா மும்பை மின்ட்டு, நொய்டா மின்ட்டு, கொல்கத்தா மின்ட்டு, ஹைதராபாத் மின்ட்டுன்னு சொல்லிட்டு 4 மின்ட்டுகளில் வெவ்வேறான குறியீடு போட்டு இது வெளியிட்டு இருக்கிறாங்க. இந்த சிம்பிள்ஸ் பார்த்தீங்கன்னா, அதாவது இதுல ரூபாய்க்கான சிம்பிள்ஸ் வெளியிட்டது ஆண்டு பார்த்தீங்கன்னா 2010 தான் பார்த்தீங்கன்னா அந்த சிம்பிள் போட்டு இந்த 10 ரூபாய் நாணயத்தை வெளியிட்டாங்க. 2011 2015ஆம் ஆண்டு பார்த்தீங்கன்னா நிறைய நினைவு நாணயங்களை ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வெளியிட்டாங்க. மேலும் நாணயத்துல பாத்தீங்கன்னா கீழே இருக்கும் வருடத்து பக்கத்துல நம்ம பாத்தீங்கன்னா நல்லா நீங்க எல்லா காயினுமே பொதுவா பாத்தீங்கன்னா நம்ம இயர் எந்த வருஷம் வெளியிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது பாத்தீங்கன்னா அந்த வருஷத்துக்கு கீழே நல்லா நீங்க ஜூம் பண்ணி பாத்தீங்கன்னா தெரியும், ஒரு புள்ளி மாதிரி இருக்கும். அந்த புள்ளி தான் இதுல பாத்தீங்கன்னா இந்த புள்ளி போட்டு டாட் போட்டு இருந்ததுன்னா அது நொய்டா மின்ட்டால் தயாரிக்கப்பட்டது. இதுல ஸ்டார் போட்டு இருந்ததுன்னா ஹைதராபாத் மின்ட்ல தயாரிக்கப்பட்டது. இது அப்புறம் டைமண்ட் சிம்பிள் மாதிரி இருக்கும், அது மும்பை மின்ட்ல தயாரிக்கப்பட்டது. எந்த மார்க்குமே இல்லாம இருக்கும், அதாவது ஸ்டாரும் இல்லாம இருக்கும், டாட்டும் இல்லாம இருக்கும், டைமண்ட் போட்ட சிம்பிளும் இல்லை, அது எந்த மார்க்குமே இல்லாம இருந்ததுன்னா அது பாத்தீங்கன்னா கொல்கத்தா மின்ட்ல தயாரிக்கப்பட்டது. இந்த மின்ட் மார்க் மூலயமா நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம்னு பாத்தீங்கன்னா எந்த நகரத்துல தயாரிக்கப்படுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. 2010க்கு அப்புறம் பாத்தீங்கன்னா எல்லாமே பாத்தீங்கன்னா நல்லா டிஃபரன்ஷியேட் பண்ணி காட்டுது நமக்கு. இந்த 2019 நாணயங்கள்ல பாத்தீங்கன்னா நல்லாவே பாத்தீங்கன்னா உங்களுக்கு டிஃபரன்ஷியேட் தெரியும். மீதி நாணயங்களும் இதையும் கம்பேர் பண்ணி பார்த்தா கோதுமை வடிவம் போட்ட இலைகளும் அதற்கு மேல பாத்தீங்கன்னா நிறைய சிம்பிள்ஸ் எல்லாம் போட்டு இருக்குது. 2016ல பாத்தீங்கன்னா மக்கள் மத்தியில போலி நாணயங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 10 ரூபாய் நாணயத்தை வதந்தியா பரப்பிட்டு இருந்தாங்க. ஆனால் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா தெளிவா என்ன சொல்லியிருக்காங்க, இந்த 10 ரூபாய் நாணயம் செல்லுபடியாகும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க. 2026 வரைக்குமே பாத்தீங்கன்னா இந்த 10 ரூபாய் நாணயம் இந்தியாவில் சர்க்குலேஷன்ல தான் உள்ளது. இது சட்டப்பூர்வமா செல்லும். இந்த நம்ம முன்னாடி பார்த்த மாதிரி இந்த கார்போய்டு காயின் மட்டும் பார்த்தீங்கன்னா நமக்கு அது பார்த்தீங்கன்னா அது சர்க்குலேஷன்ல இல்லை.
அது வந்து பார்த்தீங்கன்னா 1953லேருந்து 2013 வரைக்குமே பார்த்தீங்கன்னா 60 ஆண்டுகள் நிறைவை ஒட்டி அந்த காயர் போர்டு 10 ரூபாய் நாணயத்தை வந்து அதை வந்து நமக்கு வந்து இந்திய அரசு வந்து வெளியிட்டாங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா தேங்காய் நாரில் வந்து அந்த தொழிலை பாரம்பரிய தொழிலை வந்து மேம்படுத்தும் வகையில் அரசு வந்து இதை வந்து இந்த விவசாயம் கிராமப்புற வேலைகளை எல்லாமே ஊக்குவிக்கும் வகையில் இந்த நாணயத்தை வந்து வெளியிட்டிருக்காங்க. ஸோ அந்த நாணயம் வந்து இப்போ நம்மக்கிட்ட சர்க்குலேஷன் இல்லை, அது வேல்யூவும் பார்த்தீங்கன்னா இப்போ அது கிடைக்கிறதும் ரொம்ப கடினமாகவும் இருக்குது, அது வேல்யூபிளாகவும் இருக்குது. இன்னைக்கு அதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா 100 ரூபாயா இருக்குது. அது வந்து நான் வீடியோக்காக நான் வந்து கலெக்ட் பண்ணிட்டு நான் வாங்கிட்டு வந்தேன். இன்னும் இந்த மாதிரி சுவாரஸ்யமான வீடியோக்கள் பார்க்கணுன்னா என்னுடைய வீடியோவை தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னும் எந்த மாதிரி நாணயங்களை பற்றி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க. இன்னும் புத்தம்புது வீடியோக்களை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, பை ஃப்ரெண்ட்ஸ்.